நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய குருஜியான டாக்டர் பிரம்மஸ்ரீ பிதா பத்ரிஜி அவர்களையும் மகாதா டிவி நிர்வாக குழுவிலையும் இந்த ஜூம் செக்ஷனில் பங்கு பெற அத்தனை 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 நண்பர்களுக்கும் வணக்கம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். மாஸ்டர்ஸ், நம்ம சில செக்ஷன்ஸில் நம்ம பதஞ்சலி அஷ்டாங்க மார்க்கம்ன்ற தலைப்பில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பதஞ்சலி சொன்ன மார்க்கம் அவர் சொல்கிறது எப்படின்னாக்கா, யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தான, தியானம், சமாதி என்ற 8 மார்க்கங்கள் வழியாக சொல்லி நம்ம முக்தி அடையறதுக்கு அவர் வழிகாட்டியிருக்காரு. அது அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த கலியுகத்தில், இந்த காலகட்டத்தில் நம்ம அந்த வழியில் போனாக்க நம்மளால் கடைசி நிலைமையை அடைய முடியாது, முக்தி நிலைமையை அடைய முடியாது. அதனால் அது இந்த காலகட்டத்தில் தகுந்த மாதிரி நம்ம குருஜி டாக்டர் பிரம்மஸ்ரீ பிதா பத்ரிஜி அவர் அந்த வருஷ கிரமத்தை மாற்றி சொல்லியிருக்காரு. ஒன்று, அது ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி, நியமம் லாஸ்ட்டில் வச்சிட்டார். ஓகே மாஸ்டர்ஸ், இப்போ என்னன்னாக்கா, இப்போ ஆசன சித்தி, ஏன்னா அது அங்கேருந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் பிராணாயாமம், சுகமய பிராணாயாமம், அது எப்படி நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். அது பண்ண என்ன ஆகும், நம்மளுக்கு நிறைய அனுபவங்கள், பிரத்யாகாரம், தாரணா, அந்த நிலவில் நம்மளுக்கு நிறைய அனுபவங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு விசசக்தி வரும். அதே மாதிரி நம்ம உள் உறுப்புகள், உள்கண்ணு, உள்காது, உள் சர்மம், உள் நாக்கு, உள் மூக்கு வழியாக நம்மளுக்கு நிறைய அனுபவங்கள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். மனத்துக்கும் நிறைய ஞானம் வர ஆரம்பிக்கும், புத்திக்கும். அது நம்முடைய ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல் எல்லாமே ஒரே இடத்துல இருந்து நம்மளுக்கு அந்த தியானம் வர ஆரம்பிக்கும். ஆனால் இனிமேல் தியானம் பண்ண என்ன ஆகுனாக்கா, நம்முடைய சூக்ஷ்ம உடல் வெளியில் பயணம் செய்யுது, ஸ்தூல உடலேருந்து வெளியில் வந்து பயணம் செய்யுது, இன்னும் நெருங்கி போய் அந்த துஷ்யங்கள், அந்த வர்ணங்கள் கிட்ட நெருங்கி போய் அந்த தெளிவாக அந்த தியானத்தை பற்றி தெரிஞ்சுக்கும். அதுதான் சூக்ஷ்ம உடலோட பயணம் செய்கிறது. தி ப்ளஸ் யானம். சூக்ஷ்ம உடலோட பயணம் செய்கிறதுனாக்கா ஜீன புத்தியோட பயணம் செய்கிறது. புத்தியோட எப்படி பயணம் செய்வோம், அந்த ஞானம் ஒரு அர்த்தம். எப்படி பார்த்தா நம்முடைய நான் 7 உடல்கள் சொன்னேன் இல்லையா, மானசிக உடல், மனோமய உடல், விஞ்ஞானமய உடல். விஞ்ஞானமய உடல் புத்திக்கு சம்மந்தப்பட்டது. டைரக்டாக அந்த ஞானம் புத்திக்கு போய் சேரும். அதான் சூக்ஷ்ம உடல பயணம் செய்கிறது. ஆஸ்ட்ரல் டிராவல் புத்தியோட பயணம் செய்கிறது. அதுதான் தி ப்ளஸ் யானம். தி என புத்தி, தியானம் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தியானம், இந்த தியான நிலைமை நம்மளுக்கு வரும்போது, இது 5வது மார்க்கம். இந்த தியான நிலைமைக்கு வரும்போது நம்மளுக்கு நிறைய அனுபவங்கள். எந்தெந்த அனுபவங்கள், உடம்பு ரொம்ப லைட்டாக போயிடும், அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கும், பயந்துடக்கூடாது இல்லையா. அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறது. அந்த மாதிரி வரும். ஐயோ என்னாச்சு, நான் இருக்கேனா இல்லையா, அவ்வளோ மெலிசாடு சூக்ஷ்ம வெளில வருது. அது வெளில வரும்போது நம்ம உடம்புலேருந்து அப்படியே சுற்றுற மாதிரி தொப்பல்லேருந்து வெளில வரும் சூக்ஷ்ம உடல். தொப்பலுக்கும் அந்த சூக்ஷ்ம உடல்களுக்கும் நடுவில் என்ன கனெக்ஷன் இருக்கும், வெள்ளி நூல். அது எத்தனை உலகங்கள் போனாலும் அந்த வெள்ளி நூல் இருக்கும், அது சாஸ்வதமாக இருக்கும். அது நம்ம எத்தனை வருஷங்கள் நம்ம வாழ்கிறோமோ அத்தனை வருஷங்கள் நம்மளுக்கு இந்த வெள்ளி நூல் கரெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது பர்மனெண்ட்டாக கட்டாடுறது தான் மரணம். அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அனுபவங்களை வர ஆரம்பிக்கும், சூக்ஷ்ம உடல பயணம் செய்கிற அனுபவங்கள். ஒரு சின்ன உதாரணம் தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். சூக்ஷ்ம உடலோட பயணம் செய்கிற அனுபவங்கள் எப்படி இருக்கும், ஏதாவது ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம ஒத்துக்கணும். நான் ஒத்துக்க மாட்டேன் முதல்ல. இன்னும் நான் பேசிக்காக நான் வந்து இன்ஜினியர், அதனால் எல்லாம் ப்ராக்டிக்கலாக ப்ரூஃப் காட்டணும். உடனே நான் மானசரோவரம் போனேன். நான் தியானத்துக்கு வந்த ஒரு முதல் வருஷத்துலேயே பத்ரி சார், பத்ரி மேடம் எல்லாமே சேர்ந்து நாங்கள் மானசரோவரம் போகிறோம். மானசரோவர் எங்கே இருக்குது, டிபெட்டில் இருக்குது. டிபெட் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, சைனா. ஸோ மானசரோவர் நாங்கள் எப்படி போனோம்னாக்கா நேபாள் வழியாக போனோம். நேபாள் வழியாக. ஸோ டிபெட் சைனா கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அந்த நாட்டுக்கு போனோம்னாக்கா நம்மளுக்கு விசா தேவை. ஸோ நாங்கள்லாம் மானசரோவருக்கு போகிறதுக்கு முன்னாடி டிபெட்டில் நேபாளில் வந்து தங்கணும். விசா கிடைக்கிறது லேட் ஆச்சு. ஒரு 5 நாள் மேலே அங்கே தங்க வேண்டியதாகிடுச்சு.
நேபாளில் இருக்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. நாங்கள் ஒன்றும் போகல. எத்தனை நாள் போனோன்றது, எந்த நாளில் போனோன்றது குறிப்பிட்ட நாளில் அங்கே டிபெட்டுக்குள்ளே போக முடியல. வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் மட்டும் தான் போனேன். எங்கள் மிஸ்ஸஸ் எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. அப்பப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறது, இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் அப்படின்ட்டு. நான் ஒரு 5 நாளாக ஃபோனே பண்ணல. அங்கே போன பிறகு இவங்களுக்கு ஒரே இதாச்சுன்னு, எப்பவுமே ஃபோன் பண்ணார், ஒன்றும் பண்ணல அப்படின்ட்டு எங்கே இருக்காங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. எப்படி தெரிஞ்சுப்பாங்க? அவங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க, நான் வந்து நேபாளில் இருக்கேன். ஓகே, நான் எதுவும் ஃபோன் பண்ணல. உடனே அவங்க தியானத்தில் உட்காந்தாங்க. தியானத்தில் உட்காந்து அவங்களுடைய சூக்ஷ்மங்களோட பயணம் செஞ்சு, நாங்கள் நேபாளில் எங்கே இருக்கோமோ அங்கே வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் இருக்கிற இடம்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, ஓகே நீங்கள் ஒன்றும் மானசரோவர் போய் சேரல அப்படின்ட்டு. ஸோ எங்கள் ரிலேஷன்ஸ் அவங்கள இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட சொன்னாங்க, இன்னும் மானசரோவர் போல, நேபாளிலே சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. பார்த்தீங்களா? ரைட்டு. சரி, எப்போ எங்களுக்கு ஃபஸ்ட்டு விசா கிடைச்சதோ அப்போ நான் ஒரு 5 நாள் கழிச்சு நாங்கள் அந்த சைனா பார்டருக்குள்ளே, டிபெட்டு சைனா கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பார்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி 5 நாள் லேட் ஆகிடுச்சு. அவங்க சொல்லிட்டேன் உடனே, ஆமாம் நான் பார்த்தேன், நீங்கள் போல தெரிஞ்சுது அப்படின்ட்டு. எப்படி? சோக்ஸ்மோலோட பயணம் செஞ்சு பாருங்கள் மாஸ்டர், ஒரு பைசா செலவு இல்லை. நான் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணி, நான் சொல்கிறது 2002 வருஷம், 24 வருஷத்துக்கு முன்னாடி நான் போனேன். 50,000 ரூபாய் செலவு பண்ணி, அவங்க ஒரு பைசா செலவு பண்ணாத, வீட்டிலே உட்காந்து டக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆமாம்மா நான் தெரிஞ்சுக்கினேன் நீங்கள் போகல அப்படின்ட்டு. சரி, ஓகே ரைட். ஃபோன் பண்ணாச்சு, வச்சாச்சு. நாங்கள் டிபெட்டில் போய் விசாவில் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நேராக மானசரோவர் போனோம். ஒரு 5 நாள் பயணம். நேபாளிலேருந்து மானசரோவர் போகிறதுக்கு போனோம். நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு 21 நாள் பயணம். ஹைதராபாத்லேருந்து புறப்பட்டு திருப்பி ஹைதராபாத் வந்து சேர்றதுக்கு 21 நாள் பயணம். எல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். மானசரோவர் போயிட்டு வந்த பிறகு நான் வந்து அன்றைக்கி உட்காந்து நைட்டு நைட்டு வந்து உட்காந்து ஹைதராபாத் வந்து உட்காந்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நல்லா இருக்குது, நான் சொன்னேன் நல்லா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். மானசரோவர் அந்த ஏரி முன்னாடியே நாங்கள் டென்ட்டு போட்டிருந்தோம். ரொம்ப அற்புதமான அனுபவங்கள். ஓகே ரைட். இது எல்லாரும் பிறகு அவங்க, நான் இது வேறு எதுவும் விளக்கமாக சொல்லலை, அவ்வளோ நல்லா இருக்க சொல்லிட்டேன். அவ்வளோ அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க, நீங்கள் மானசரோவர் போனீங்க இல்லையா, எனக்கு இந்த மாதிரி காட்சி கிடைச்சிது, நான் வந்து தியானத்தில் எனக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கு. என்ன அப்படின்ட்டு எனக்கு ஒரு கோயில் தெரிஞ்சு, ஒரு மலை மேலே ஒரு கோயில் தெரிஞ்சுது. அந்த கோயிலுக்கு போகிற வழியில் நான் அந்த வர்ணத்தோடு இருக்கிற அந்த பதக்கங்கள், அதாவது அந்த கொடி எல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு நீங்கள் போகும்போது அந்த அந்த மலையில் தங்குற ஆதிவாசிகள் சில பேர் நடந்து வர்றது, அவங்க இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. நான் என்ன பார்த்தேனோ பாருங்கள், 50,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு நான் அங்கே போயிட்டு என்ன நான் அப்படி பார்த்தேன். எந்த கோயில் எப்படி இருக்குது, எல்லாம் அந்த பதக்கங்கள், அதாவது அந்த கொடியெல்லாம் அப்படி கட்டியிருக்காங்க. நான் பார்க்கும்போது அந்த ஆதிவாசிகள்லாம் வந்திருந்தாங்க. நான் என்ன பார்த்தேனோ என்னுடைய மாம்ச கண்ணுகளோட அப்படியே அவங்க உட்கார்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஹைதராபாத் போன பிறகு, பார்த்தீங்களா எப்படி நடக்குது, இதில் நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. நான் ஆச்சரியப்பட்டு, ஆமாம் கரெக்டு, நீ சொன்னது கரெக்டு, நான் அத்தனையும் இப்படி தான் பார்த்தேன். பார்த்தீங்களா மாஸ்டர், சூக்ஷ்மோட பயணம், ஒரு பைசா செலவில்லாத, இப்படி தான் இருக்கும். என்ன அமெரிக்காவில் யாரும் இருப்பாங்க,
நம்ம திடீர்னு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம சூக்ஷ்ம உள்ள நம்ம பார்த்துருக்கோம். அமெரிக்காவில் இருக்கிறவங்க இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, இந்த மாதிரி இந்த சமையல் அறையில் வந்து அவங்க சமையல் பண்ணுறாங்க. அப்படி உடனே ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஆமாம் நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், இந்த சமையல் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, சூக்ஷ்ம பயணம் செஞ்சு அதை பார்த்தோம். அப்போ தான் நம்மளுக்கு ரைட் சூக்ஷ்ம பயணம் எப்படி இருக்கும் ப்ரூஃப் பாருங்க. ஸோ பாருங்க மாஸ்டர்ஸ், இதுதான் நம்மளுக்கு சூக்ஷ்ம பயணம், ஜானம், ஜி ப்ளஸ் யானம். இந்த நிலைமை நம்மளுக்கு வரும். ரைட், இதெல்லாம் எதுக்குங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். சும்மா உட்காந்து அங்கே போய் அவனை பார்த்து இவனை பார்த்து இந்த இடத்த பார்த்து அந்த இடத்த பார்த்து என்னதான் நீங்கள் பெற போகிறீங்க, என்ன பிரயோஜனம் நம்மளுக்கு? அமெரிக்காவில் இருந்தோம் எந்த சமையல் பண்ணேன்னா மனசுல நான் எங்கே போய் சுற்றி பார்த்தேன், என்ன நான் பார்த்துட்டு இன்னொருத்தரை பார்த்துட்டு என்னதான் சாதிக்க போகிறோம், நம்ம என்ன பலன் இருக்கு இதனால நீங்கள் கேள்வி எழுப்பலாம். மாஸ்டர்ஸ், இங்கே தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எல்லாம் அதனால தான் இந்த மாதிரி அனுபவம் வரணுன்ட்டு விரும்பி பண்ணுறது தான் நீங்கள் தியானம் பண்ணுங்கன்றது. என்ன அனுபவம் தேவை உங்களுக்கு அப்படின்னாக்கா, ஆன்மீகம் முழுசா ஒரே ஒரு சூத்திரத்து மேலே நிற்கிறதுங்க. முழு ஆன்மீகம் எந்த குருக்க சொன்னாலும் யார் சொன்னாலும் எந்த மொழியில் சொன்னாலும் உலகத்தில் ஆன்மீகம் முழுசா ஒரே ஒரு சூத்திரம், ஒரே ஒரு ஃபார்முலா, அதுமே நிற்கிறதுங்க. என்ன அந்த சூத்திரம்? நம்ம உடல் கிடையாது, நம்ம ஆன்மா. இவ்வளவுதாங்க முழு ஆன்மீகத்துடைய சாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னாக்க ஒரே ஒரு நம்ம வரியில் நம்ம சொல்லிடலாம், நம்ம உடல் கிடையாது, நம்ம ஆன்மா. இதுதாங்க ஆன்மீகம். இந்த சூத்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாக்கா, இந்த ஞானம் நம்ம அடிப்படையான ஞானம் தான் இதுதாங்க. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? நம்மளுக்கு அனுபவம் கிடையாது, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ மற்றவங்க சொல்றதை நம்ம கேட்போம், அதுதான். இல்லை மற்றவங்களுடைய அறிகுறிகள் என்ன போதனை பண்ணாங்களோ அந்த புக்ஸை படிப்போம், அதுதான் சுவாத்தியாயம். அப்புறம் சஜ்ஜன சாங்கத்தியம். இப்போ ஜூம் செக்ஷன் நடக்கிறது என்ன? இது சஜ்ஜன சாங்கத்தியம் தான் இல்லையா? சச்சத்தை பற்றி தெரிஞ்ச ஜனங்களுடைய சாங்கத்தியம் சஜ்ஜன சாங்கத்தியம். இப்போ சுவாத்தியாயம். இந்த வழியை நம்மளுக்கு பரோட்சமான ஞானம், அதாவது மறைமுகமான ஞானம். நேர்முக ஞானம் கிடையாது, மறைமுகமான என்ன, இன்னொருத்தர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்மளுக்கு அந்த ஞானம் இல்லை இல்லையா? மறைமுக ஞானம் நம்மளுக்கு வருது சுவாத்தியா மூலியமா, சஜ்ஜன சாங்கத்தியம் மூலியமா. என்னதான் சொல்றாங்க எல்லாமே ஆன்மீகத்தை பற்றி. கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே தான் வந்து நிற்கும், நம்ம உடல் கிடையாது ஆன்மான்றதும். இதான் மூலமான சத்தியம், மூலமான சூத்திரம் இல்லையா? சரி, எல்லாமே சொல்றாங்க பரோட்சமா, அதாவது மறைமுகமாக நம்ம கேட்குறோம், நம்ம உடல் கிடையாது ஆன்மா, சுவாத்தியா மூலமா சஜ்ஜன சாங்கத்தியம் மூலமா நிறைய ஞானம் பெறுறோம். நம்ம எப்படி நம்புறது? நம்ம நம்புறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? எல்லாம் சொல்றாங்க, ஓகே பரவாயில்ல இல்லையா? எப்படி நம்புறது? நம்ம நம்புறோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு பிரத்யட்சமான நேர்முகமான அனுபவம் தேவை. இப்போ சின்ன பையன் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த விளக்க பார்த்தான் இல்லையா? அம்மா சொல்லுவாங்க கிட்டக்கு போகாத சுடும் அப்படின்ட்டு, நெருப்பு சுடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெருப்பு சுடுன்ற ஞானம் அந்த பையனுக்கு இருக்கு, பரோட்ச ஞானம், அதாவது மறைமுகமான ஞானம். அதாவது அம்மா கிட்ட இருந்து வருது அந்த ஞானம், நெருப்பு சுடும் கிட்ட போகாத அப்படின்ட்டு. ஆனால் அவனுக்கு அது பத்தலை, அவனுக்கு டைரக்ட் ஞானம் தேவை. அதான் பரோட்சமாக வர ஞானம் நம்மளுக்கு சுவாத்தியா மூலமாக சஜ்ஜன சாங்கத்தியம் மூலியமாக வருது. பிரத்யட்சமான ஞானம் தேவை. அப்போ சூக்ஷ்மங்களோட பயணம் செய்து நம்ம எப்படி பயணம் செய்து எல்லா இடத்துக்கு போகிறோம், அதே மாதிரி அந்த பையன் தடுமாறி போய் நெருப்பை தொடுவான்,
அம்மா இல்லாதபோது நெருப்பு சுடும். அப்போ அவனுக்கு என்ன பிரத்யட்சமான ஞானம், அனுபவ ஞானம் வரும் இல்லையா? அப்போ இனிமேல் வாழ்நாள் முழுக்க அவன் நெருப்பு தொட மாட்டான். நெருப்போட யூஸ் பண்ணிப்பான், அவன் நெருப்பு தொட மாட்டான். அதே மாதிரி நம்மளுக்கு கூட அனுபவ ஞானம் தேவை. ஞானம் நம்மளுக்கு வருது, நீ ஆன்மாப்பா, நீ உடல் கிடையாது அப்படின்னு ஞானம் நம்மளுக்கு சுவாத்தியா மூலியமா, சத்திய சங்கத்தி மூலியமா நம்மளுக்கு வருது. ஆனால் நம்மளுக்கா எப்படி தெரியும்? நம்மளுக்கா தெரியணுனாக்க அது இந்த தியான அனுபவம். எப்போ நம்ம சூக்ஷ்ம உடலோட பயணம் செய்து நம்மளுடைய ஸ்தூல உடலை நம்ம சூக்ஷ்ம உடலை நம்ம பார்த்து போங்க, அப்போதான் தெரியும். ஓ, இது வரையும் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம சூழ உடல் சூழ உடல் சூழ உடல்ன்ற பாவனைகளுக்கு ரத்தத்தில் ஓடுறது ரத்த இல்லையா? ஏன்னா பரம்பரையா நம்மளுக்கு சொன்னாங்க உடல் 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 உடல். அதுக்காக நம்ம எல்லாமே பண்றோமே இல்லையா? நம்ம எல்லாம் பண்ற அத்தனையுமே உடலுக்காக தான் என்ன பண்றோம். அப்ப அர்த்தம் என்ன? நம்ம உடல்ன்ற பாவனை நம்ம ரத்தத்துல ஊறிட்டு இருக்கு. ஆனா நம்ம உடல் கிடையாது நம்ம கேட்கிறோம். மற்றவங்க சொல்றது சுவாத்தியா மூலியமா, சத்திய மூலியமா நம்மளுக்கு ஒரு அனுபவ தியானம் கிடையாது. நிறைய தியானம் இருக்கு, அனுபவ தியானம் கிடையாது. அனுபவ தியானம் வரணும்னாக்க நம்முடைய சூக்ஷ்மோட பயணம் செஞ்சு நம்ம ஸ்தூல உடல் விழிப்புணர்வோட இருக்கும்போது, கனவுல வருது ஆனா அது நம்மளுக்கு விழிப்புணர்வு கிடையாது. விழிப்புணர்வோட உட்கார்ந்து இருக்கும்போது, முடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம அந்த நிலைமைய எடுத்துன்னு வந்தோம். நம்ம ஸ்தூல உடல்ல இருந்து சூக்ஷ்ம உடல் வெளியே வரும். சொன்னதே அந்த சிலவர் காலெல்லாம் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கணும். வெளியே வந்த பிறகு அப்ப நம்ம சூக்ஷ்ம உடலோட நம்ம ஸ்தூல உடல் தியானம் பண்ணி உட்கார்ந்து ஸ்தூல உடல் நம்ம பார்த்துப்போம். அப்பதான் தெரியும், ஓ நம்ம உடல் இது தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம உடலுக்கு அஞ்சமாக இருக்கும். ஏன்னா வெளில வந்து நம்ம உடல் நம்ம பார்த்துப்போமே. பிரத்யட்சமான ஞானம், பிரத்யட்சமான அனுபவம், நேர்முக ஞானம் அனுபவம் வரும். அனுபவம் தான் ஞானம். அந்த ஞானம் வரும், அனுபவ ஞானம் வரும். அப்போதான் நம்ம தெரிஞ்சுப்போம், ஓ நம்ம உடல் கிடையாது, உடல் நினச்சிட்டு இருக்கோம். நம்ம உடலுக்கு அஞ்சமாக இருப்போம். உடல் இல்லாதையே நான் இருக்கேன், நம்ம உடல் நம்ம பார்த்துப்போம். அந்த அனுபவம் வந்தாதான் நம்ம சுவாத்தியா மூலியமா, சஜ்ஜன சங்கத்தி மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நீ ஆன்மாப்பா, நீ சாஸ்திரமா இருக்கிறவன், நீ உடல் கிடையாது. அது மற்றவங்க சொல்றத நம்ம ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பரோட்சமான, அதாவது மறைமுகமாக வர்ற 90% அனுபவங்கள் அவங்க சொல்ற அனுபவம் தானே, அது நம்மளுக்கு கிடையாது. 10% நம்மளா சூக்ஷ்ம பயணம் செஞ்சு நம்ம தெரிஞ்சுப்போம். அப்ப அந்த 90% தியானத்தை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால்தான் நம்மளுக்கு இந்த அனுபவம் வரணும், சூக்ஷ்மோட அனுபவம் வரணும். அது வந்தால் தான் நம்ம ஏற்றுக்க முடியும், நம்ம அனுபவபூர்வமாக ஏற்றுக்க முடியும். எஸ், நான் உடல் கிடையாது, நான் ஆன்மா. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தியானம் பண்ணுங்கன்னு சொல்றவங்க. இந்த அனுபவம் வரணும், அதுக்காக தான் நம்ம இந்த நம்ம ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்மாவுடைய குணங்கள், லட்சணங்கள்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க. ஆன்மா வந்து நயனம் சிந்தந்தி சஸ்திராணி நயனந்தாதி பாவக்காக, அந்த ஸ்லோகங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த அசத்தோட சஸ்திரத்தோட வெட்ட முடியாது, நெருப்போட அதை தயிக்க முடியாது, காற்றோட அதை ஆற்ற முடியாது, தண்ணீரோட அதை நினைக்க முடியாது. அதுதான் ஆன்மா, அதுதான் சாஸ்திரமாக இருக்கிறது. நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 7 உடல்கள், பௌதிக உடல் சாஸ்திரம் கிடையாது, ஒவ்வொரு பேரில் மாறிட்டே இருக்கும். மிச்சம் இருக்கிற 6 உடல்கள் எப்பவுமே இருக்கும், அதுதான் சாஸ்திரம். அந்த 6 உடல்கள் இயக்கத்துக்கு சக்தி தேவை. அது யார் கொடுக்குறாங்க? ஆன்மீக உடல் கொடுக்குறது. அந்த அனுபவபூர்வமாக நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போதான் நம்மளுக்கு அந்த அனுபவத்துக்காக தாங்க தியானம் பண்ணுங்கன்ட்டு அடிப்படையாக சொல்றது. சரி, இந்த அனுபவம் வரலன்னு என்ன பண்ணுறது?
இந்த அனுபவம் நம்மளுக்கு வரல அப்படின்னாக்க மற்றவங்க சொல்கிற எதுவுமே நம்ம ஏற்றுக்க மாட்டோங்க. நம்ம உடல் பாவால் இருந்து போங்க, அவ்வளோதாங்க. அதில் வேற. ஸோ இந்த அனுபவம் வந்தால் தான், இது அடிப்படையான அனுபவம், இது வந்தால் தான் நம்மளுக்கு ஆன்மீகத்தில் நம்ம முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற எந்த வழியும் வந்தாலும் நம்ம முன்னேறவே முடியாது. மாஸ்டர், இந்த அனுபவத்துக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அனுபவம் நம்ம தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய காட்சிகளை வரும்னு சொன்னேன் இல்லையா? சிலப்போ இந்த எல்லாமே தியானத்துக்காக தான். புலி வரும். நான் புலி பற்றி சொன்னாங்க. நாங்கள்லாம் நினைக்கிறோம் நான் குரோர்முகம் கிடையாது, நாங்கள்லாம் குரோர்முகம் கிடையாது, மனிதனா குரோர்முகங்கள். அதாவது எக்ஸாம்பிள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாம்பு தெரியுங்க தியானத்தில். இன்னும் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? தியானத்தில் தானே வருது, ஒன்றும் பண்ணாது இல்லையா? பாம்பு வந்து கரெக்டாக நம்ம கண்மொழி வந்து நிற்கும். பாம்பு ஐயோன்னு பயந்துடக்கூடாது. என்ன போகிறது? அனுபவம் தானே. அந்த மாதிரி வரும்போது நம்ம அதை கேட்கணும். ஏன் வந்திருக்க, என்ன கியானம் கொடுத்து வந்திருக்கேன். இப்போ பாவம் பேசுறதுங்க என்னன்ட்டு, அட பாவ மாஷங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னுடைய இந்த நாக பஞ்சமின்னு வரும் இல்லையா, தீபாவளியில் கழிச்ச பிறகு அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், பாம்பு புத்தைக்கு போயிட்டு அந்த புத்தையில் பால் ஊற்றுறது, இல்லை சில பதார்த்தங்கள் போடுறது, அங்கே பட்டாசு வெடிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவோம் நம்ம இல்லையா? பாம்பை வந்து நம்ம வழிபாடு பண்ணுறோம் இல்லையா? பாம்பு பேசுறது யார் சொன்னாங்க இதெல்லாம் பண்ண சொல்லி? நீங்கள் எப்போ பார்த்தீங்களா நான் பாம்பான இருக்கிற நான் பால் சாப்பிட்றது? மாஸ்டர்ஸ் யாராவது பார்த்தாங்களா பாம்பு பால் சாப்பிட்றது? பால் சாப்பிடும் சொல்லுவோம் இல்லையா நம்ம? யாராவது பார்த்தாங்களா? பாம்பு பால் சாப்பிட்றாருங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த நாகபஞ்சமி அன்னைக்கு வந்து ரெண்டு புத்தையில் வந்து நீங்கள் பால் ஊற்றுறீங்க. நான் எங்கேயா சாப்பிட்டேன் பாலை? அங்கே வந்து பதார்த்தங்கள் போடுறீங்க. பாம்பு எங்கே இருக்குங்க? பாம்பு புத்தையில் இருக்கும். அந்த புத்தை எப்படி உருவாயிருக்கு? எறும்பு பண்ணியிருக்கு. அப்போ இந்த பதார்த்தங்கள் இதெல்லாம் போட்டாக்க என்ன ஆகும்? எறும்பு தானே உள்ளே இருக்கும். எறும்பு எனக்கு சாவடிக்கிறதையா பிடிச்சிட்டு கடிக்கிறது. நீங்கள் பால் அதை ஊற்றுனாக்கா என்ன பாட்டுங்க சும்மா விட்டுருங்க. பட்டாசெல்லாம் வெடிக்கிறீங்க வந்து டமால் புத்துகளை. நான் பயத்தில் சாவறேன். நான் பேசாமல் எங்கள் பாடு நாங்கள் பாடுறோம். உங்களுக்கு யார் கேட்டாங்க நான் பால் சாப்பிட்றேண்ணா? இல்லையே. உன்னை யாரே கேட்டாங்க பால் கொடுக்க சொல்லி? உன்னை யார் பயப்படுத்த என்ன பயப்படுத்த சொன்னாங்க? பட்டாசு டமால் வெடிச்சு நான் பாட்டு நான் வாழ்கிறேன். எங்களை விட்டுருங்கப்பா, எங்களை விட்டாவே போதும். பாவம் பேசுறது எப்படி? தியானத்தில் பார்த்தீங்களா மாஸ்டர்? இந்த மாதிரி அனுபவங்கள், இந்த தியானம் நம்மளுக்கு வருது. இவ்வளோ வணங்குனீங்களா? அந்த ஒரே ஒரு நாள் வணங்குறீங்க, மற்ற நாளை பார்த்தா என்ன சாவடிக்கிறீங்க? இது என்ன அது? பாம்பு ஓப்பனாக கேட்குறது பார்த்தீங்களா? எங்களை விட்டுருப்பா அப்படின்றது. அப்புறம் ஒன்றும் சில இந்த அனுபவம், இந்த தியான அனுபவம், சூட்சும அனுபவம் வந்தால் தான் நம்மளுக்கு பயம் போயிடுங்க. பயம் போகிறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த பாம்பு, நிறைய பேருக்கு பல்லி, கற்பப்பூச்சி, இதெல்லாம் பயம் இல்லையா? இந்த பயம் எப்படி போகுங்க? எப்படி போகும் அந்த பயம்? அந்த பயம் போனோன்னாக்க எந்த விஷயத்தோட பயம் போகணும் அப்படின்னாக்க அதோட நம்மளுக்கு சகவாசம் தொடர்பு இருக்கணும். தொடர்பு இருந்தாக்க, நட்பு இருந்தாக்க பயம் போகாது. ஸோ பாம்பனை பயம் போகணும் அப்படின்னாக்க நீங்கள் பாம்போட வாழணும். கற்பம் பூச்சினா பயம் போகணும் அப்படின்னாக்க அதோட நீங்கள் வாழணும். பள்ளினாக்க பயம் போகணுனாக்க பள்ளியோட வாழணும். ஆனால் விழிப்புணர்வு இருக்கும்போது நீங்கள் பாம்பு பார்த்தா, கற்ப பூச்சியை பார்த்தா, பள்ளியை பார்த்தா நீங்கள் ஓடுவீங்க பயத்தினால. ஆனால் அந்த பயம் போன என்ன பண்ணுறது? அதோட எப்படி வாழ்றது? தியானத்தில் வருங்க. டைரக்டாக பாம்பு முன்னே நிற்கும். என்ன பயப்படுறதுக்கு இருக்கு? கற்ப பூச்சி பக்கத்தில் வந்து நிற்கும். பள்ளியோடு இருப்போம். என்ன சொன்ன? தியானத்தில் பயப்படக்கூடாது.
எந்த அனுபவம் வந்தாலும் இல்லையா? அப்படியே இருங்க. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் விழிப்புணர்வோடு உட்காந்து தியானம் பண்ணும்போது இந்த அனுபவம் வருது. கனவுல ஒரு அனுபவம் நம்ம எண்ணிக்கை வைக்கக்கூடாது. விழிப்புணர்வோடு உட்காந்து பண்ணும்போது இந்த தியான அனுபவம் வருது. அப்போ விழிப்புணர்வோடு உட்காந்து நீங்கள் இந்த இந்த எந்தெந்த விஷயத்தில் நம்ம பயம் வருதோ அந்த அனுபவங்கள் நம்மளுக்கு வரும்போது அதோடு நீங்கள் வாழ்றீங்க. அது நல்லபடியாக பழகிறோம். பழகிடுச்சுனாக்க சில நாட்கள் நிறைய வாட்டி இந்த எந்தெந்த விஷயத்து மேலே நம்மளுக்கு பயம் இருக்கோ அந்தந்த அனுபவங்கள் நம்மளுக்கு தியானத்தில் வர 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 அதோட நட்பு செலுத்த ஆரம்பிச்சிருவோம். நிஜ வாழ்க்கையில் கண்ணு திறந்து தியானத்துலேருந்து வெளில வந்து நிஜ வாழ்க்கையில் பாம்பு பயம் போயிடும், சர்வ முக்கியன பயம் போயிடும், பள்ளியான பயம் போயிடும். பார்த்தீங்களா மாஸ்டர்? இதுதான் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க தியான அனுபவம். இன்னும் ரொம்ப முக்கியமான அனுபவங்க தியான அனுபவம். ஏன் தேவை? சூக்ஷ்ம பயணம் அனுபவம் ஏன் தேவை அப்படின்னாக்கா நம்மளுக்கு பயம் போயிடும் சொன்னோம் இல்லையா? எல்லா பயத்துக்குன்னா அதிகமான பயம் என்னங்க? எல்லா பயத்துக்குன்னா அதிகமான பயம் சாவு தான் ஒரு மனுஷனுக்கு இல்லையா? சாவு பயம்தான் பயங்கரமான பயம். சாவு யாருக்கு வருது? பகவத்கீதை சொல்லியிருக்காங்க, சாவுன்றது உடலுக்கு தான்ப்பா, ஆன்மா கிடையாது. ஆன்மா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அந்த தியான அனுபவம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது வரும்போது என்ன ஆகுது? நம்ம ஸ்தூல ஓட்டு எப்படியே இருக்கும், சூக்ஷ்ம ஓட்டில் வெளில வருது. சூக்ஷ்ம ஓட்டில் நம்ம ஸ்தூல ஓட்டில் பார்த்துப்போம். அப்போ நம்மளுக்கு தெரியும் நான் ஸ்தூல ஓட்டு கிடையாது, சூக்ஷ்ம ஓட்டு சாஸ்திரமாக இருக்கிறவன் நான். இது இது டெம்பரரியாக இருக்கிறது, இந்த 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 பிறவையில் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். நம்ம எந்த அளவுக்கு போகணும் நம்ம திருப்பி வந்துடுவோம். இந்த சில்வர் கார்டு கரெக்ஷன் இருக்குன்னு சொன்னாலே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது அனுபவபூர்வமாக நம்ம பார்ப்போங்க. நம்ம சில்வர் கார்டு நம்ம பார்த்துக்கலாம் தியானத்தில். பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ சாவனை என்ன? சாவனைக்கு அந்த சில்வர் கார்டு, அந்த வெள்ளி நூல் பர்மனெண்ட்டாக கட்டாயிடுறது தான். ஆனால் தியானத்தில் நம்ம இருக்கும்போது அந்த சூக்ஷ்ம அனுபவம் வரும்போது அடிக்கடி 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 நம்ம வெளியில் வருது உள்ளே போகிறது, வெளில வருது உள்ளே போகிறது, வெளில வருது உள்ளே போகிறது, சோழ உடலோட பிரிஞ்சு போகிறது, திருப்பி சோழ உடல்களை வந்து சேர்றது, எங்கெங்கேயோ சுற்றுறது, திருப்பி வந்து சேர்றது. இந்த மாதிரி அனுபவம் நம்மளுக்கு விழிப்புணர்வு எடுக்கும்போது வருது. சாவனன்னு சாவனம் பர்மனெண்ட்டாக இந்த சில்வர் கார்டு கட்டாயிட்டு வெளில போகிறது. சில்வர் கார்டு கட்டாயிட்டு போகிறது, கட்டாகிறதுக்கு நம்ம கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணாக்கா இல்லை கத்தியை வச்சு கட் பண்ணாக்கா வெளி வரும். அதில் கிடையாது இல்லையா? ஏற்கனவே நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த அஸ்தத்தோட சஸ்தத்தோட நம்ம சாவடிக்க முடியாது, வெட்ட முடியாது, நெருப்போட நம்ம தகனம் பண்ண முடியாது, கண்ணீரை நம்ம நினைக்க முடியாது. இதெல்லாம் ஆத்மாவுடைய குணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது ப்ராக்டிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். சூக்ஷ்ம அடிக்கடி பயணம் செஞ்சு வெளில வந்து உள்ளே வந்து வெளில வந்து உள்ள ரொம்ப சர்வசாதாரணம் பழகிறோம். இப்போ சூக்ஷ்ம பார்ட்மெண்ட்டாக போச்சுன்னா கூட ரொம்ப சர்வசாதாரணமாக ஏற்றுப்போம். அப்போ என்ன ஆச்சு? அப்போ சாவுன்ற பயம் போயிடுச்சு. சாவுன்ற பயம் போயிடுச்சுனாக்கா நீங்கள் எதுக்கு பயப்படணுங்க வாழ்க்கையில்? பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ தியான அனுபவத்தினால சூக்ஷ்ம பயணம் செய்கிற அனுபவத்தினால நம்மளுக்கு சாவு பயம் போயிடுச்சு. அப்போ எதுக்கு நீங்கள் பயப்படணும்? இந்த அடிப்படையான அனுபவம், அதுக்காக தான் நம்ம இந்த சூக்ஷ்ம பயணம் செய்கிற அனுபவம், தியான அனுபவம் நம்மளுக்கு தேவை. இன்னும் சொல்ல போனாங்க இந்த 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 தியான அனுபவத்தினால சூக்ஷ்ம பயணம் செஞ்சு நம்ம ருஷிகள் நிறைய தியானத்தை பெற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, துளசிதாஸ் ஹனுமான் சாலிசா அவர் ரச்சனை பண்ணார், எழுதினார் தெரியுமா? ஹனுமான் சாலிசா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஜெய் ஹனுமான் ஜான குடசாகர ஜெய் கபி ஸ்ரீலோக ஜாகர ராமதூத் அதிலித பலராமா அஞ்சனி புத்திர பவன சுத்தராமா. இல்லை, இது ஹனுமான் சாலிசா. அந்த ஹனுமான் சாலிஸில் ஹனுமான் வந்து சிறிய வயசில் மேலே பறந்து போய் சூரியனுக்கிட்ட போயிட்டு அது ஒரு பழம் நினச்சி சாப்பிட போயிருப்பார். அந்த புகழ் அதில் வருது. என்ன வருது? சத சஹஸ்ர யோஜன பல ஜானம். சூரியன் எவ்வளோ தூரத்தில் இருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? அவர் போய் சூரியனை பார்த்துருக்காரா? இல்லையே. எப்படி? தியானத்தினால்தான்.
சூக்ஷ்ம பயணம் செஞ்சு அந்த அந்த அனுபவத்தோடு எழுதுறாரு. சதசஹஸ்ர யோஜனம். யோஜனம்னாக்க 10 மைல். அந்த இப்போ சதசஹஸ்ர யோஜன பலஜானம். அங்கே அது பலன் நினச்சிட்டு, பலம்னா பலன் நினச்சிட்டு சதசஹஸ்ர யோஜனங்கள் தூரத்தில் இருக்கிற சூரியன்கிட்ட போயிருக்கான் அப்படி எழுதுறாரு. எப்படிங்க அவ்வளோ கரெக்டாக எழுதுறாரு? தியான அனுபவம். என்னது யோஜனம் அப்படின்னாக்க 10 மைல். சாஸ்திர யோஜனம், சாஸ்திரனாக்க 1000. 10 × 1000 10,000. 10,000 மைல். சதசஹஸ்ர, சதம் அப்படிங்க 100. 100 × 10,000 10 லட்சம். 10 லட்சம் மைல் தூரத்தில் இருக்க சூரியன்கிட்ட அவர் போயிருக்காரு. 10 லட்சம் மைல்னாக்கா 18 லட்சம் கிலோமீட்டருங்க. ஒரு மைல் 1.8 கிலோமீட்டர்ஸ். 18 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சதசாஸ்திர யோஜன பலஜானம் அங்கே போயிருக்காரு. 18 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க சூரியன்கிட்ட அவர் போயிருக்காரு எழுதியிருக்காருங்க அவரு. எப்படிங்க இவ்வளோ தூரம் ஸ்கேல் பிடிச்சி அளந்தாரா? டேப் பிடிச்சி அளந்தாரா? எப்படி சூக்ஷ்மங்களோட பயணம் பார்த்தீங்களா? பாருங்க எப்படி இருக்கு. அதே மாதிரி நம்ம ரிஷிகள் முனிவர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் சூக்ஷ்மங்களோட பயணம் செஞ்சு இந்த உலகத்தில், இந்த விஷயத்தில் இருக்கிற எல்லா கிரகங்கள், எல்லா நட்சத்திரங்கள், அதோட இயக்கத்தை எல்லாத்தையும் அவர் கணிச்சாங்க. நவ கிரகங்கள் எங்கே வருது, எங்கே போகிறது, எல்லாம் கணிச்சு பஞ்சாங்கம் எழுதியிருக்காங்க இல்லையா? நீங்கள் பஞ்சாங்கம் பார்த்துருப்பீங்க. எப்படி கரெக்டாக இன்னைக்கு அமாவாசை வருது, இன்னைக்கு பௌர்ணமி வருது, எப்படி சொல்கிறாங்க? எப்படி அந்த இயக்கத்தை அவங்க சூக்ஷ்ம பயணம் செஞ்சுருக்காங்க. யார் டேப் பிடிச்சி அளக்குறாங்களா? எங்கே எப்படி போகிறாங்கன்ட்டு இல்லையே. பர்ஃபெக்டாக அவங்க இந்த மாதிரி தான் இயக்கம் இருக்கு. பூமி சுற்றி இந்த கிரகங்கள் வருது, சூரியன் சுற்றி இதெல்லாம் போகிறது. எப்படி சொல்கிறாங்க? இந்த சமயத்துக்கு சூரியோதயம் வருது, இந்த சமயம் சூரியாஸ்தமயம் வருது இந்த இடத்துல. எப்படி கணிப்பு? எப்படி அவங்க எதை போடுறாங்க? எல்லாமே சூக்ஷ்ம பயணம் செஞ்சு எழுதி வச்சுருக்காங்க. அதை நம்ம பஞ்சாங்கமாக எழுதுகிறோம். அவ்வளோ ஞானத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. பாருங்க எவ்வளோ அற்புதமான ஒரு சூக்ஷ்ம பயணம். இன்னும் சொல்லப்போனாக்கா நம்ம ரிஷிகள் முனிகள் எல்லாமே எப்பயா சொல்லிட்டாங்க, பூமி வட்டமாக இருக்குது, அதாவது ரவுண்டாக இருக்குது. ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பூமி முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, பூமி ஒரு பலகையாட்டம் இருக்குது, டேபிளாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ப்ரூஃப் தேவை. ப்ரூஃப் இல்லாத அவங்களால எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? பூமி சதுரமாக இருக்குது, தீர்க்க சதுரமாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஞானம் அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ப்ரூஃபோட தான் தேவை. ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ரிஷிவர்கள் பூமி ரவுண்டாக இருக்கு பார்த்தீங்களா? பூமி தன்னைத்தான் சுற்றுறது, சூரியன் சுற்றி வருது, இதெல்லாம் நம்மளால கண்டுபிடிச்சிட்டாங்க முதல்லயே. அப்புறம் சயின்டிஸ்ட் பூமி சதுரமாக இருக்கு, இல்லை தீர்க்க சதுரமாக இருக்கு கண்டுபிடிச்சு அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் சொன்னாங்க பூமி ரவுண்டாக இருக்கு. பூமி சுற்றி சூரியன் சுற்றுறான் முதல்ல சொன்னான். நம்ம ஆளுக்கு முதல்ல சொல்லிட்டாங்க பூமி சூரியன் சுற்றி வருது. இது எப்படி சூக்ஷ்ம அனுபவம் தான். பார்த்தீங்களா மாஸ்டர்? பாருங்க எவ்வளோ நம்மளுக்கு எந்த விதமான ஞானம் வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி அடிப்படையான ஞானம் நம்மளுக்கு மூலமான ஞானம், நம்ம ஆண் மக்கள் நம்ம உடல் கிடையாது ஞானம். இந்த மாதிரி அடிப்படையான ஞானங்கள் நம்மளுக்கு இந்த தியான அனுபவம் வந்தால் தாங்க வரும். அதுக்காக தான் நம்ம தியானம் பண்ணணும். பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? ஸோ பாருங்க எந்த விதமான இந்த தியான அனுபவம் வரணும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அனுபவங்கள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணுறோம். ஓகே, இந்த அனுபவங்கள்லாம் வருது. ஓகே ரைட்டு. இனி அடுத்த நிலைமை என்ன? அடுத்த கட்டம் ஓகே, நிறைய ஞானம் வந்திருக்கு. நான் ஆன்மை கிடையாது, நான் ஆன்மை தான், உடல் கிடையாது, எல்லாம் பட்டாச்சு. அப்போ என்னதான் கடைசியில் என்னதான் வரணும்? கடைசியில் என்ன வரணும்? இவனுக்கு இனி அடுத்த மார்க்கம், அடுத்த நிலைமை, அதுதான் சமாதி.
6வது மார்க்கம். அஷ்டாங்க மார்க்கத்தில், பதஞ்சலி அஷ்டாங்க மார்க்கத்தில் 6வது மார்க்கம் சமாதி நிலைமை. சமாதினா என்னங்க? சமாதின்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். செத்து போன பணத்தை புதைக்கிற ஒரு இடம் இல்லையா? செத்து போன பணம் கிடையாது, செத்து போன மனுஷனுடைய பணத்தை புதைக்கிற இடம், அதுதான் சமாதி. அது ஸ்மசானம், ஸ்மசானத்தில் இருக்கிறது. அதுதான் நம்மளுக்கு சமாதின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்போ செத்து போன பணம் எப்படி இருக்குங்க? எந்த விதமான இயக்கம் இல்லாத, எதுவுமே இல்லாத அப்படியே கிடக்கும் அந்த பிணம் இல்லையா? எந்த விதமான இயக்கம் இருக்காது. அப்படின்னா என்ன? அதுதான் சமாதி நிலைமை அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அப்போ அந்த மாதிரி நிலைமை நம்மளுக்கு வருங்க. அப்போ நான் செத்துருவோமா? நம்ம அப்படி கிடையாதுங்க. சமாதி நிலைமை என்னன்னாக்க, எந்த விதமான நிலைமைகள் வந்தாலும் நம்ம உயிரோடு இருக்கும்போது எல்லா நிலைமைகளையும் சமானமாக எடுத்துக்கிட்டு அந்த நிலைமையில நம்ம வாழ முடியும். அதுதான் சமாதி நிலைமைங்க. சமாதி நிலைமைக்கு அர்த்தம் அதுதான். எந்த விதமான நிலைமைகள் நம்ம வந்தாலும் இதான் நிலைமைக்கு வருங்க. நம்மளுக்கு உயிரோடு இருக்கும்போது என்ன நிலைமைகள் வரும்? நம்மளுக்கு வர்றது அரிஷட் வர்க்கங்கள். அரி எனக்கு கெடுதல். அரிஷ்டம் சொல்கிறோம் இல்லையா? அபிஷ்டு அரிஷங்கள் சொல்கிறோம் இல்லையா? அரி எனக்கு கெடுதல் பண்ணுறது. ஷட் எனக்கு 6 வர்க்கங்கள்னாக்க வகைகள். 6 கெடுதல் பண்ணுற வகைகள் என்ன? அது 6: காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியங்கள். காமம் அளவுக்கு மிஞ்சின, இதெல்லாம் அளவுக்கு மிஞ்சி போச்சுனாக்கா அது அரிஷ்டம் பண்ணும். காமம் அப்படின்னா கோரிக்கை. கோரிக்கை இருக்கக்கூடாதுன்னு கிடையாது, அளவுக்கு மிஞ்சின கோரிக்கை. ஆசை இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, அது காமம். மனுஷன் பிறக்கிறவன் இந்த 6 நிலைமைகள்ல ஏதோ ஒரு நிலைமையில் இருப்பாங்க. பார்த்தீங்களா? இந்த நிலைமையில நம்மளுக்கு வரும். காமம் அளவுக்கு மிஞ்சின கோரிக்கை, குரோதம் அளவுக்கு மிஞ்சின கோபம், லோபம் கஞ்சத்தனம், மதம் ஆணவம் கர்வம், எல்லாம் அளவுக்கு மிஞ்சினது. காமம், குரோதம், லோபம், மோகம். மோகம் எனக்கு அளவுக்கு மிஞ்சின குட்டு பாசம். மதம் கர்வம், மாச்சரியம், பொறாமை. இந்த 6 நிலைமையில நம்ம இருப்போங்க. இந்த 6 நிலைமைக்கு வரத்துக்கு காரணம் என்ன? இந்த 6 நிலைமை வரத்துக்கு காரணம் நம்ம சுற்றி இருக்கிற நபர்கள், நம்ம ஃபேஸ் பண்ணுற அந்த நிலைமைகள். இதான் நம்ம வாழ்க்கையில் இதான் நடக்குதுங்க. நிறைய நிலைமைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், நிறைய நபர்களை ஃபேஸ் பண்ணுறோம். அந்த நபர்களை ஃபேஸ் பண்ணுற போது அந்த உலகத்தோட தொடர்பு, நபர்கள், நிலைமைகள் எல்லாம் உலகத்தோட இயற்கையில் வர்றது. நம்ம தான் படித்து வந்திருக்கோம், எல்லாத்தையுமே நம்ம விரும்பி அதை உருவாக்கி வந்திருக்கோம். இந்த மாதிரி அனுபவம் வேணும்ட்டு வரும்போது இந்த அரிஷட வர்க்கங்கள் நம்மளுக்கு ஷட் வர்க்கங்கள், காம, குரோத, லோக, மோக, மதம், ஆச்சரியங்கள் இது வரும். இது அளவுக்கு மிஞ்சி போச்சா அரிஷ்டம். இந்த மாதிரி நிலைமைகள் நம்மளுக்கு வரும்போது நம்ம கட்டுப்பாட்டை இணைஞ்சி நம்ம பண்ணக்கூடாத காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போ தான் கர்மா சக்கரத்தில் சிக்கிப்போம். இந்த நிலைமையில் நம்மளுக்கு வரும் கஷ்டமா நம்மளுடைய அனுபவத்துக்காக. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம கட்டுப்பாட்டோடு இருக்கணும். அந்த நிலைமையில் கட்டுப்பாடு மீறி போகக்கூடாது. அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? அந்த நிலைமைக்கு வர்றது எப்படி? காரணம் யாரு? காமம் அளவுக்கு மிஞ்சின கோரிக்கை, குரோதம், கோபம் வருது. கோபம் வருதுன்னா எப்படி வருதுங்க? கோபம் எப்படி வருதுன்னாக்கா அது மனதில் வர ஒரு எண்ணம் தானே. பார்த்தீங்களா? ஸோ இந்த ஷட்வர்க்கங்கள் காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியங்கள் சொன்னோம் இல்லையா? அளவுக்கு மிஞ்சி போகிறது இல்லையா? இதெல்லாம் வரத்துக்கு என்ன காரணம்னாக்கா மனதில் வர எண்ணங்கள் தான். பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ எண்ணங்களை கட்டுப்படுத்தினாக்கா இதெல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கும். எண்ணங்களை கட்டுப்படுத்தணும்னாக்கா அது என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணுறது? எண்ணங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்கா மனதை அமைதியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நிலைமைகள் வரும்போது நம்ம கட்டுப்பாட்டை மீறி போயிடுது அப்படின்னாக்கா அப்போ எண்ணங்கள் அதிகமாக வருது, கோபம் வருது அப்படின்னாக்கா அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அமைதியான மனம் இருந்தாக்கா கோபமே வராது. இப்போ மனதை எப்படி அமைதி வச்சுக்கிறது? ஸோ மனமான என்ன? எண்ணங்களுடைய கடல். அப்போ அதை கம்மி பண்ணிக்கோங்க, எண்ணங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அது எப்படி கம்மி பண்ணிக்கிறது? அதுதாங்க தியானம். பார்த்தீங்களா? இந்த மார்க்கத்தில் பயணம் செய்யணும். என்ன? உட்காந்து ஆசனம், அப்புறம்
மூச்சு மேல் கவனம், பிராணாயாமம், மனம் அமைதி ஆயிடுச்சு. எப்போ மனம் அமைதி ஆயிடுச்சோ, தியானத்தில் உட்காந்து பண்ண 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், இல்லை 1/2 மணி நேரம், அந்த வயசு எவ்வளோ 10 நிமிடங்கள் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அது பழக்கம் நம்மளுக்கு. அதான் விடாமுயற்சி நம்ம பண்ணணும். 48 நாள் இல்லை 40 நாள் ஒரு மண்டலம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கினாக்க அது நம்முடைய வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக நிகழ்வாக மாறிடும். தியானம் பண்ணுறது ஒரு 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 வேலைன்னு நம்ம நினைக்க மாட்டோம். சர்வசாதாரணமாக எனக்கு நிகழ்வு. எப்படி பால் விளக்கிறோமே, ஐயோ கஷ்டப்பட்டு பால் விளக்கிறோமே, எப்போ நினச்சோமா? தூங்குறோமே, ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா தூங்குறதுக்கு, நினச்சோமா? சாப்பிட்றோமே, ஏன் சாப்பிடுவான், எப்போ நம்ம நினச்சோமா? ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம எல்லாம் பண்ணுறோம். ஏன் அப்படின்னாக்கா அந்த காரியங்களை நம்ம 40 வாட்டி 48 வாட்டிக்கு மேலே நம்ம பண்ணியிருக்கோம். சாப்பிட்றோம், சாப்பிடும்போது லைட் போயிடுச்சுனாக்கா சாப்பாடு வாயில் போகுமா இல்லை மூக்கில் போகுமா? ஏன் வாய்க்கு மூக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? ஊரங்களும் தான் இருக்குது. ஏன் மூக்கில் போக மாட்டேன்றீங்க? லைட் இல்லைனா கூட ஏன் கரெக்டாக வாயில் போடுறது? என்ன காரணம்? பழகிடுச்சு நம்மளுக்கு. ஏன்னாக்கா அந்த சாப்பிட்றன்ற காரியத்தை நம்ம 48 வாட்டிக்கு மேலே பண்ணியிருக்கோம். ரொம்ப சரசாரம் பழகிடுச்சு. லைட் இருந்தாலும் இல்லாட்டி நம்ம சாப்பிட்ருவோம் டக்கால்ன்ட்டு. பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம தியான அபியாசத்தை நீங்கள் டெய்லி பண்ணீங்க, அந்த தியானம்ன்றது நம்ம சர்வசாதாரணமாக நிகழ்வாக மாறிடும். அப்போ என்னதான் நடக்கிறது? நம்ம மனதில் இருக்கிற எண்ணங்கள் கம்மியாகிறது தான் நம்ம பண்ணுற தியான பயிற்சி. மனதில் இருக்கிற எண்ணங்கள் கம்மியாச்சுனாக்கா அப்போ மன நிதானமாக இருக்குன்னு அர்த்தம். மனம் எப்போ நிதானமாக இருக்கோ அப்போ எப்போ இந்த நிலைமைகள் வரும் இல்லையா, விழிப்புணர்வு இருக்கும்போது தியானத்தில் இந்த வெளில வந்தபடி நிலைமைகள் வருது. அது வரும்போது நம்ம மனம் கட்டுப்பாட்டோடு இருக்கும். அதாவது அனாவசியமாக எண்ணங்கள் அதிகமாக வராது. அது பழகிடுச்சோம். நம்ம அனாவசியமாக அதிகமாக வந்ததுன்னா நம்ம அளவுக்கு மிஞ்சி போகிறது, இந்த கோபம் வருதெல்லாம் அவன் எப்போ மனதை அமைதி பண்ணுறது நம்ம இந்த அபியாசத்தினால, தியான அபியாசத்தினால, நம்ம பயிற்சியினால நம்ம அமலுக்கு வைக்கிறோமோ, பழகிடுச்சோ, அப்போ இந்த மாதிரி நிலைமைகளை வரும்போது நம்ம மனம் அமைதியாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு 48 நாளுக்கு மேலே நம்ம இந்த அபியாசத்தை பண்ணியாச்சு. சர்வசாதாரண நிகழ்வு. தியானத்தில் அந்த வெளில வந்த பிறகு தான் தியானத்துடைய அருமை தேவை நடக்கும். அது அந்த பலம் நடக்கும். அப்போ இந்த மாதிரி நிலைமைகள் வரும்போது மனம் அமைதியாக இருக்கும். மனம் அமைதியாக இருந்துனாக்கா கோபத்தை கட்டுப்படுத்துருவோம். அளவுக்கு கொஞ்சம் கோரிக்கை வராது, பேராசை இருக்காது, பார்த்தீங்களா, பொறாமை இருக்காது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கட்டுப்படுத்த ஆகிடும். ஸோ உயிரோடு இருக்கும்போது நம்ம மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கட்டுப்பாட்டோட எந்த மாதிரி நிலைமைகள் வந்தாலும், எந்த மாதிரி நபர்கள் வந்தாலும் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி நம்ம சமமான நிலைமையில் இருப்போம். அதுதான் சமாதி. அதில் அந்த நிலைமை வரத்துக்கு என்ன? இந்த தியானாபியாசம். இப்போ வந்து பார்த்தோம் இல்லையா, ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், இதெல்லாம் வந்துருக்க. இதுக்கு தான் நம்ம இந்த சமாதி, இதுதாங்க சமாதி நிலைமை. நம்ம நினைக்க மாதிரி செத்து போட்ட பிறகு புதைக்கிற சமாதி அது நினைக்காதுங்க, அது கிடையாது. சம நிலைமையில் எப்பயுமே நம்ம உயிரோடு இருக்கும்போது வாழ்கிறது தான், அதுதான் சமாதி. எந்த விதமான நிலைமைகள் வந்தாலும் அதையெல்லாம் அது நம்ம சட்டப்படுத்தாது. நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கோபத்தை காட்டினாக்கா நம்ம கோபத்தை காட்டுவோம், நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கோம். எல்லாமே கட்டுப்பாட்டில் இருக்கும். பொறாமை காட்டினாக்கா பொறாமையும் காட்டுவோம், கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம அதை காட்டணும், எந்த அளவுக்கு நம்ம செயல்படுத்தணும்ன்றது நம்ம புத்தி ஒழுங்காக வேலை செய்யும். எனக்கு புத்தி எப்படி ஒழுங்காக வேலை செய்யும்? புத்தி என்ன வேலை செய்யும்? மனதில் வர சமாச்சாரங்கள் புத்திக்கு போகும், புத்தி முடிவெடுக்கணும் இல்லையா? இப்போ தியானம் பண்ணாதவங்க என்ன பண்ணுவாங்க? எக்கச்சக்கமான சமாச்சாரங்கள், எண்ணங்கள் வரும் புத்தியில், மனதில், அதெல்லாம் புத்திக்கு அனுப்பும். அப்போ புத்தி மேலே ரொம்ப அதிகமான ஓவர்லோட் ஆச்சு இல்லையா? அப்போ புத்தி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனம் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு காரியம் பண்ணிடுவோம், நம்ம கோட்டை விட்டுருவோம், தவறாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ தியானம் பண்ணுறதுனால அனாவசியமான எண்ணங்கள் வராது. எண்ணங்கள் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். தேவை இருக்கிற அளவுக்கு அது வரும். தேவை இருக்கிற அளவுக்கு நீங்கள் புத்திக்கு அனுப்பும்போது புத்தி ஒவ்வொரு எண்ணத்தையும் எடுத்து அது சரியான முடிவு எடுக்கும். பார்த்தீங்களா, புத்தி மேலே ஓவர்லோட் இருக்காது, அதிகமான சுமை இருக்காது. சரியான முடிவு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியான
அந்த முடிவை மனதுக்கு சொல்லும், மனம் நம்ம உடலுக்கு சொல்லும், சரியான காரியமாக தான் அவர் மாறும். பார்த்தீங்களா? தியானம் பண்ணுறவங்களுக்கு வெற்றிகரமாக எல்லா காரியங்களும் நடக்கும். பாருங்க மாஸ்டர், நம்ம கண்ணு மூடி உட்காந்து என்ன பண்ண நினச்சிக்காதுங்க. இதுதான் சமாதி நிலை. சமமான நிலைமையில வாழும்போது, ஜீவனோடு இருக்கும்போது, அதுதான் வாழ்றது தான் சமாதி. பார்த்தீங்களா? எல்லா இந்திரியங்களும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். பார்த்தீங்களா? அதே மாதிரி ஏன்னா மனதை உள்ளே இருக்கிற இந்திரியங்களோட நம்மளுக்கு நிறைய ஞானம் வருது, சூக்ஷ்ம அனுபவம் வருது, சூக்ஷ்ம பயணம் செஞ்ச அனுபவம் வருது. நம்ம ஆன்மான்ட்டு நம்ம ஆன்மான அனுபவம், அடிப்படையான அனுபவம் வந்தானுக்க உடலை பற்றி ரொம்ப ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க. எல்லா கவலைகளும் உடலை பற்றி பண்ணுறது தானே. காம, குரோத, லோபம், மோகம், மத, மாசனை எல்லாம் உடலுக்கு சம்மந்தப்பட்டது தானே. உடல் மனதுக்கு சம்மந்தப்பட்டது தானே. இதில் கட்டுப்பாட்டில் வரும். அதுதான் சமாதி நிலைமை. மாஸ்டர், இந்த சமாதி நிலைமையை நம்ம இன்னொரு விதமாக கூட நம்ம நிர்வச்சனம் பண்ணலாம். சமாதி அப்படின்னாக்கா சமாதானங்கள் வர நிலைமை. சமாதானம்னாக்கா ஏதோ ஒரு கேள்வி போட்டு வந்தாங்கன்னா அது பதில் கிடைக்கிற நிலைமை. இதுதான் சமாதி நிலைமை. ஒன்று, உயிரோடு இருக்கும்போது நம்ம அமைதியாக வாழ்கிற நிலைமை, எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கிற நிலைமை, அது சமாதி. இன்னொரு அர்த்தம் சமாதானங்கள் வர நிலைமை, அதுதான் சமாதி நிலைமை. என்ன சமாதானம் வரணும்? இது ரெண்டு விதமாக வருங்க நிலைமைகள். சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி. இரண்டு. கல்பனா அப்படின்னா என்ன? மனதோட நம்ம பண்ணுற எண்ணம். கல்பனை பண்ணாத, கல்பனை பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கல்பனை என்ன? எண்ணம் தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த கற்பனைகள் அளவுக்கு மிஞ்சி வந்தால் தான் புத்தி மேலே சும்மா அதிகமாகிடுறது. என்ன முடிவெடுக்கிறதோ புத்தி, அதை தகுந்த மாதிரி நம்ம காரியத்தை பண்ணுவோம். இல்லை புத்தி முடிவெடுக்காத முன்னாடியே நம்ம மனதாக வர யோசனை பிரகார காரியங்கள் பண்ணிடுவோம். அப்போ நம்ம கோட்டை ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு வெற்றி, நிறைய தோல்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? இப்போ இந்த இடத்துல கல்பம் அப்படின்னாக்க மனதில் வர்ற யோசனை, விகல்பம் அப்படின்னாக்க மனதில் வர்ற மாறுதலான யோசனைகள். சவிகல்ப சமாதி அப்படின்னாக்க என்ன காரியம் பண்றாலும் யோசனை தானே வரணும். எப்படி நம்ம காரியம் பண்ணுவாங்க? காரியம் பண்றதுக்கு ரொம்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது இந்த எண்ணிக்கை பிரகாரம் வரலாம், இது அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். ஒரு 100 யோசனைக்கு வருதுங்க மனசில். 100 யோசனை வந்தாக்க எந்த இயக்கம் இருக்காது, உடம்புல எதுவுமே இருக்காது, சும்மா எண்ணங்கள் வரும், போயிட்டே இருக்கும். 101லேருந்து 500 யோசனைக்கு வருது. 101லேருந்து 500 யோசனை வருதுனாக்க அப்போ இயக்கம் ஆரம்பிக்கும். எப்படி? வாய்ப்பேச்சால வெளில வருங்க. பார்த்தீங்களா கர்மம் எப்படி வருது பாருங்க. வாய்ப்பேச்சால வெளில வரும். உடம்புல எந்த இயக்கம் இருக்காது, பேச்சுவார்த்தை வெளில வரும். 501லேருந்து அதிகமான யோசனை வந்தால் அப்போதான் உடம்புல இயக்கம் வர ஆரம்பிக்கும், கர்மா பண்ண ஆரம்பிக்கும். அப்போ உடம்பு கர்மா பண்ணணும் அப்படின்னாக்க 501க்கு மேலே யோசனை வரணுங்க. பார்த்தீங்களா? இல்லை குறைஞ்சபட்சம் 101க்கு மேலே யோசனை வரணும். அப்போ வாய்ப்பேச்சில் வெளில வரும். வாய்ப்பேச்சு கூட கர்மா தானே. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் தான் நம்மளுக்கு கர்மாவை மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கல்பனை எண்ணங்கள், கல்பனை. ஓகே. ஸோ எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் நம்மளுக்கு எண்ணங்கள் முக்கியமானது. ஸோ இப்போ சமாதி நிலைக்கு நம்ம வந்தோம்னாக்க நம்ம ஏதாவது ஒரு கேள்வி போட்டு, கேள்வி எழுப்பி, எந்த காரியம் பண்ணணும், இந்த பண்ணமா பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னாக்க அந்த கேள்விக்கு சவிகல்ப சமாதி நிலைமையில, அதாவது ஒரு கேள்விக்கு 5-6 பதில்கள் வரும். பார்த்தீங்களா? அதுதான் நம்ம தியான நிலைமை. அவ்வளோதான் இருக்கு. நம்ம பிரயத்தனம் பண்ணும்போது அவ்வளோதான் வருது. அவ்வளோதான். ஒரு கேள்விக்கு 5-6 பதில்கள் வரும். அந்த 5-6 பதில்களில் 5-6 பதில்கள் புத்திக்கு போய் நம்ம கர்மா எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி புத்தி முடிவு எடுத்தாக்க அதை நம்ம முடிவு பண்ணணும். எந்த 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 எண்ணத்தை நம்ம, எந்த கல்பனை, எந்த எண்ணத்தை நம்ம காரியமாக மாற்றணும் அப்படின்னு நம்ம எண்ணிக்கணும், நம்ம முடிவெடுக்கணும்.
ஸோ முடிவு எடுத்த பிறகு அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறலாம், வெற்றி பெறாத இருக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற முடிவு பற்றி இருக்கு. எனக்கு என்ன அது அந்த அளவுக்கு தான் நம்ம தியானம் பயிற்சி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் நம்மளுக்கு வருது. என்ன நம்ம சாதனை பண்ணுறோமோ அது தகுந்த மாதிரி தான் பலன் வரும் இல்லையா? இப்போ ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் இதெல்லாம் என்ன. என்கிட்ட ஒரு 1,00,000 ரூபாய் இருக்குங்க. 1,00,000 ரூபாய் என்கிட்ட 10,00,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். 10,00,000 ரூபாய் என்கிட்ட இருக்கு. 10,00,000 ரூபாய் வச்சுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி போட்டேன்னு வச்சோங்களேன் தியானத்தில் உட்காந்து. அப்போ எனக்கு ஒரு 5-6 பதில் வரும். என்ன வரும்? 10,00,000 ரூபாய் நீ ஒரு ஜெராக்ஸ் ஷாப் வச்சுக்கோ, ஜெராக்ஸ் மிஷின் வச்சுட்டு ஜெராக்ஸ் ஷாப் வச்சுக்கோ, இல்லை பேங்க்கில் போட்டு எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுக்கோ, இல்லை யாருக்காவது கடன் கொடுத்து வட்டி வாங்கிக்கோ, இல்லை ஏதோ மளிகை கடை வச்சுக்கோ. இப்படின்ட்டு நம்மளுக்கு எத்தனை வந்திருக்கு? ஒன்று ஜெராக்ஸ் ஷாப் வச்சுக்கோ, இல்லை பேங்க்கில் போட்டு எஃப்டி வாங்கிக்கோ, ரெண்டாவது யாருக்காவது கடன் கொடு அவன் வட்டி வாங்கிக்கோ, மூன்றாவது இல்லை மளிகை கடை வச்சுக்கோ, நான்காவது. இந்த மாதிரி 4 முடிவுகள் வந்திருக்கு நம்ம போட்ட கேள்விக்கு. நம்ம தியானம் பண்ணுறோம், அபியாசம் பண்ணும்போது இந்த 4 பதில்கள் வந்திருக்கு. நம்ம பண்ணுற எந்த கர்மா பண்ணோம் அப்படின்ட்டாக்க இந்த 4 பதில்களில், புத்தி எடுத்த பதில்களில் நம்ம முடிவு எடுக்கணும். புத்தி என்ன எதை பண்ணணும் அப்படின்றது. அந்த 4 முடிவுகளில் எந்த புத்தி எப்படி முடிவு எடுக்கும்? புத்தி நம்முடைய கர்மாவுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி புத்தி எடுக்கும். புத்தி கர்மானுசாரணி. கர்ம அனுசாரணினாக்க அதை நோக்கி பயணம் செய்யும். நம்ம கர்மாவுடைய அனுபவம் பெற மாதிரி புத்தி வேலை செய்யும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புத்தி முடிவெடுக்கும். அந்த முடிவெடுத்த முடிவை நம்ம காரியமாக நம்ம அமல்படுத்தணும்னாக்க நம்ம வெற்றி பெறலாம், பெறாத இருக்கலாம். எனக்கு நம்முடைய தியான அபியாசத்துக்காக நம்மளுக்கு வர சமாதி நிலைமை சவிகல்ப சமாதி. அதாவது ஒரு கேள்விக்கு நிறைய பதில்கள். கல்பனை என்னென்ன? எண்ணம். சவிகல்பம்னாக்க ஒரு காரியத்துக்கு 5-6 எண்ணங்கள். அதான் சமாதி நிலைமை. அந்த நிலைமை வருது நம்மளுக்கு. ஸோ ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோ, இல்லை பேங்க்கில் எப்படி போடு, இல்லை யாருக்காவது கடன் கொடுத்து அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கோ, வட்டி வாங்கிக்கோ, இல்லை மளிகை கடை வச்சுக்கோ. இந்த 4 பதில் வந்திருக்கு. அப்போ நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு யாருக்காவது கடன் கொடுத்து அவங்ககிட்ட வட்டி வாங்கினாக்க பேங்க் வட்டியோட அதிகமாக வரும். ஷாப் வச்சு நடத்தினாக்க அதோட இன்னும் அதிகமாக வரத்துக்கு பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெராக்ஸ் காப்பி வச்சுன்னா நடக்குமோ நடக்காதோ பிஸ்னஸ்ஸு அப்படின்ட்டு நிறைய வட்டி சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசையோட நம்ம புத்தி முடிவெடுத்தாச்சு வச்சோங்கன்னா கடன் கொடுத்து அந்த கடனில் வட்டி வாங்கிக்கோ. ஏன்னா அந்த வட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி முடிவெடுத்துட்டு இந்த 10,00,000 ரூபாய் நம்ம கடன் கொடுத்தோம் வச்சோங்களேன், சவிகல்ப சமாதியில் பாருங்க எப்படி வருதுன்ட்டு. கடன் கொடுத்தோம் வச்சோங்களேன் என்ன ஆகும்? சிலப்போ அந்த கடனை நம்மளால மீட்ட முடியாது. கொடுத்த கடனை அவன் நம்மளை ஏமாச்சிடுவான், கொடுக்காத போயிடுவான். அவன் மேலே நம்ம எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. இந்த மாதிரி நிலைமை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன ஆகுது? 10,00,000 ரூபாய் போண்டி ஆயிடுச்சு, பயங்கரமா நஷ்டம். ஏன்? நம்ம பண்ண கர்மாவுடைய பலத்தை அனுபவிக்கிற மாதிரி தான் அது புத்தி முடிவு எடுக்கிறது. 4-5 பதில்கள் வந்திருக்கு. நம்ம கர்மா சேஷ்ட அனுபவத்து மாதிரி இந்த புத்தியை முடிவெடுத்த பிறகு அது பக்கம் போனோம், நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம். ஏன்? சவிகல்ப சமாதி. நம்ம சாதனை அவ்வளோதான் இருக்கு. என்ன நம்ம ஆன்மா சொல்லிட்டு ஒழுங்காக சொல்லிட்டே இருக்கோம், இந்த வேலை பண்ணிட்டு. ஆனால் அந்த ஆன்மா சொல்கிற வார்த்தை நம்ம கேட்குற நிலைமையில் இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம கர்மா அனுபவிக்கணும் இல்லையா? 4-5 பதில்கள் வருது. நம்ம முடிவு எடுத்தோம் கடன் கொடுத்து வட்டி வாங்கிக்கலான்ட்டு, நம்ம பூண்டி ஆகிட்டோம். ஏன்? நம்ம சாதனை பண்ணும்போது அந்த நிலவில் நம்ம இருப்போம். சமாதானங்கள் வர நிலைமை வருது, 4 சமாதானங்கள் வருது.
சவிகல்ப சமாதி. ரைட். இன்னும் தியானம் பண்ணுறோங்க. நம்ம இன்னும் நல்லா தீவிரமாக நம்ம தியானம் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். தியானம் பண்ண பாருங்க எந்தெந்த மாதிரி நம்மளுக்கு நன்மைகள் வருதுன்னு பாருங்க. இந்த நன்மை இன்னும் தியானம் பண்ணாக்க அதுக்கு பிறகு நிர்விகல்ப சமாதி. விகல்பம், அதாவது எந்த விதமான ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் வரும். நிர்விகல்பம், நிறைய பதில்கள் வராது. சவிகல்பனாக்கா நிறைய பதில்கள், நிறைய எண்ணங்கள். நிர்விகல்பனாக்க மற்ற அதிகமான எண்ணங்கள் வராது, அதிகமான பதில்கள் வராது, ஒரே பதில் தான் வரும். நிர்விகல்ப சமாதி. இதேதான் 10 லட்சம் ரூபாய் கிட்ட இருக்கு, நான் என்ன பண்ணோம்? சவிகல்ப சமாதியில 4 பதில்கள் வந்திருக்கு. நீ கடன் கொடு, வட்டி வாங்கிக்கோ, இல்லை பேங்க்ல வட்டி போடு, இல்லை ஜெராக்ஸ் ஷாப் வச்சுக்கோ, இல்லாட்டி மளிகை கடை வச்சுக்கோ. 4 வந்திருக்கு சவிகல்ப சமாதியில. நிர்விகல்ப சமாதியில இன்னும் சாதனை பண்ண சாதனை ஏதோ வேஸ்டா போகுதுங்க. நிர்விகல்ப சமாதியில ஒரே ஒரு பதில் வரும். நீ ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோ, ஜெராக்ஸ் மிஷின் கடை வச்சுக்கோ, ஒரே ஒரு பதில் தான் வரும். ஸோ நீங்க ஜெராக்ஸ் கடை வச்சுப்பீங்க. நீங்க எந்த இடத்துல நீங்க ஜெராக்ஸ் மிஷின் கடை வச்சுக்கிறீங்களோ அந்த இடத்துல கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்குது. நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்குது. நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்ன ஆகுங்க, ஜெராக்ஸில் எக்கச்சக்கமாக பிஸ்னஸ் தானே. இந்த காப்பி வேணும், அந்த காப்பி வேணும், அது வேணும், இது வேணும். கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் எல்லாமே போயிட்டு அந்த மனு இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க இல்லையா. நீங்கள் இந்த சான்றிதழ் அந்த சான்றிதழ் போடு, அது போட்டு இது போட்டு அதெல்லாம் காப்பியோட பண்ண இல்லையா. இது ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் வந்துச்சு. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் நிறைய வந்திருக்கு. எக்கச்சக்கமான பிஸ்னஸ் வந்திருக்கு. ஜெராக்ஸ் பிஸ்னஸ் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிர்விகல்ப சமாதி, ஒரே பதில் ஒரு கேள்விக்கு. தியான சாதனால வருது பாருங்க, சமாதானம் வந்த நிலைமை, சமாதி நிலைமை. 2 நிலைமைகள். சமாதானம் வர நிலைமை, சவிகல்ப சமாதி, ஒரு கேள்விக்கு நிறைய பதில்கள், நம்முடைய பொறுப்பு எதை பண்ணணும்ட்டு, வெற்றி அடையலாம் அடையாது போனோம். நிர்விகல்ப சமாதி, ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு பதில், கட்டாயம் வெற்றி நிச்சயம். சமாதானங்கள் வர நிலைமை சமாதி. சமமான எந்த நிலைமை வந்தாலும் சமமான நம்ம ஏற்றுக்கிற நிலைமை சமாதி. என்ன நிலைமைகள் வரும்? ஆசிரியர் வர்க்கங்கள், காம குரோத லோக மோக மதம் ஆச்சரியங்கள். பார்த்தீங்களா? உயிரோடு இருக்கும்போது தாங்க நம்ம தியானத்தினால பலன் நம்ம அனுபவிக்கணும். செத்து போன பிறகு எங்க இருப்போம், எவ்வளோ இருக்கும், எங்க இருப்போம் யாருக்கு தெரியும்? அப்பதான் தியானத்துடைய பலன். எதுவுமே வேஸ்டா போகுதுங்க. வாழ்க்கை வாழ்ற வரலையும் சமானமான நிலைமை நம்ம வாழ முடியும். எந்த நிலைமை வந்தாலும் ஏதாவது கேள்வி போட்டோன்னாக்கா எந்த காரியம் பண்ணுன்றது நிர்விகல்ப சமாதி, பதில் வரும், கட்டாயம் வெற்றி தான். என்னங்க தேவை உங்களுக்கு? எந்த மாதிரி நிலைமை வந்தாலும் நீங்க ஆனந்தமா வாழ முடியும். எந்த மாதிரி காரியம் பண்ணும் அப்படின்னாக்கா சரியான பதில் வரும். அப்ப நிச்சயம் வெற்றி. பாத்தீங்களா? தியானத்தினால இதுதான் சமாதிங்க. செத்து போயிட்டு ஸ்மசானத்துல புதைக்கிற இடம் நினைக்காதீங்க. எந்த மாதிரி நிலைமை வந்தாலும் ஆடாத அசையாத மனதை சமநிலைமையில வச்சுக்கிட்டு முடிவெடுக்கிற தன்மை, திறமை, இதுதாங்க சமாதி நிலைமை. பார்த்தீங்களா? ஸோ இந்த பிரயோஜனத்தை நம்ம அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நம்மளுக்கு 6வது மார்க்கம். முதல் மார்க்கம் என்ன? ஆசனம், ஆசன சித்தி அடையணும். அப்புறம் 2வது நிலைமை, 2வது மார்க்கம் பிராணாயாமம். பிராணாயாமம் சித்தி அடைஞ்சிருக்கும் மூச்சு மேல் கவனத்தை வச்சு. அப்புறம் பிரத்யாகாரம், நிறைய நம்மளுக்கு நிறைய அனுபவங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த அந்த அனுபவங்கள் ஒரு 10 செகண்டுக்கு கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சிக்க முடியாது. அதான் பிரத்யாகாரம். இன்னும் தியானம் பண்ண தாரணா, எவ்வளவு சமயம் வேணுமோ அவ்வளவு சமயம் அந்த ஒரு அனுபவத்தை நம்ம இழந்து வச்சுக்கலாம். இன்னும் பண்ண அடுத்தது தியான நிலைமை, அதான் சூக்ஷ்ம பயணம். அப்பதான் மூலமான சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம ஆன்மா
உடல் கிடையாதுன்றது. இன்னும் பண்ண சமாதி நிலை ஆனந்தமான வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை. பாருங்க, இனி என்ன தேவை உங்களுக்கு? இதெல்லாம் வந்து என்ன தேவை உங்களுக்கு? இதுக்கு மீறி என்ன வாழ்க்கை? ஏன்னா ஆனந்தமா வாழ்றதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் இல்லையா? எந்த விதமான நிலைமை வந்தாலும் ஆனந்தமா வாழலாம். காட்டு போய் உட்காந்து மூக்கு மூடி தப்பம் பண்ணுறதுக்கா நம்ம இருக்கோம்? இல்லையேங்க. என்ஜாய் பண்ணுறதுக்கா, லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு தாங்க நம்ம வாழ்கிறோம். இந்த நிலைமைகள் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். தியானம் பண்ணாக்க ஆசனம் முதல்ல, பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி, 6 மார்க்கங்கள். அஷ்டாங்க மார்க்கத்தில் 6 மார்க்கங்கள் நம்ம தாண்டி வந்திருக்கோங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்த பிறகு இனிமேல் கடைசி இருக்கிறது என்ன? யமம் நியமம், 7வது மார்க்கம், 8வது மார்க்கம். யம நியமம் என்ன? யம நியமம்னாக்க யமம்னாக்க உலகத்தோட இப்படி வாழ்றது. அதாங்க தேவை நம்மளுக்கு. உலகம்னா என்னங்க? உலகம்னாக்க நம்ம தவிர, உலகம் என்ன என்ன எடுத்தனாக்கா என்னை தவிர மற்ற எல்லாமே எனக்கு உலகம் தான். என்னுடைய மனைவி உலகம் எனக்கு, என்னுடைய சந்தானம் எனக்கு உலகம், என்னுடைய உறவினர்கள் எனக்கு உலகம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எனக்கு உலகம். என்னை தவிர மற்ற எல்லாமே எனக்கு உலகம்தான். ஸோ இந்த உலகத்தோட நம்ம எப்படி வாழணும்? அதுதான் யமம். இந்த உலகத்தோட எப்படி வாழணும் நம்ம தெரிஞ்சிங்கனாக்கா நம்மளுக்கு எந்த விதமான விரோதம் இருக்காதுங்க. எந்த விதமான சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. அது மூலமான சத்தியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சுக்கணும். பதஞ்சலி என்ன சொல்லியிருக்காரு? யம நியமத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுன்ட்டு நம்ம அந்த கிரமத்தை மாற்றி யம நியமத்தை கடைசியில் வச்சிருக்கோம். பார்த்தீங்களா? இப்போ நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்? சமாதி நிலைமைக்கு வந்திருக்கோங்க. பார்த்தீங்களா? இப்போ யம நியமம் எப்படி இருக்கும்? அதுக்கு என்ன பிரயத்தனம் பண்ணணும்? முதல்ல யம நியமத்தோட பிரயத்தனம் பண்ணி அதெல்லாம் அடைஞ்ச பிறகுதான் நீங்கள் ஆசிரமத்துலேருந்து ஆரம்பிக்க முடியும். ஆனால் அதெல்லாம் நம்மளால் முடியாது. இந்த காலகட்டத்துக்காக நம்ம மாற்றி அமைச்சிருக்கோம். அதான் நான் அடிக்கடி ஒவ்வொரு செக்ஷனும் நான் ஆரம்பிக்கு ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன். நான் பதஞ்சலி சொன்ன மார்க்கம் யம நியமத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. ஆனால் நம்மளுடைய பெருமணி ஆன்மீக மன்ற இயக்கத்துடைய மார்க்கம் ஆசிரமத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. யம நியமத்தை லாஸ்ட்டில் வச்சாச்சு. ஏன்னா யம நியமத்தில் கட்டுப்பாடு இல்லாதனால உலகத்தோட எப்படி நடமாடணுன்றவா நம்மளோட அந்த ஞானம் இல்லாதனால தான் நம்ம இந்த மாதிரி ரொம்ப அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. அவதிகளில் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த ஞானம் இருந்தாக்க தியானம் பண்ண அவசியம் என்ன இருக்கு? அதனால தான் தியானம் பண்ணணும். அந்த நாள் அந்த மாதிரி இருக்கிறதுனால தியானம் பண்ணணும். ஸோ யமம்ன்றது என்ன? உலகத்தோடு எப்படி நடக்கிறது? ஒரு சின்ன உலகத்தோடு எப்படி நடக்கிறது இந்த உதாரணம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஒரு வாட்டி இந்த உதாரணம் சொல்லி நான் என்னுடைய செக்ஷன் நம்ம முடிச்சுக்கலாம். அப்புறம் யமத்தில் இருக்கிற என்னென்ன வகையான வரிகள் வருது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே மாஸ்டர்ஸ், உலகத்தோட நம்ம எப்படி நடமாடணும்? ஒரு கண்ணாடி, இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ இன்னொரு வாட்டி சொன்னாக்க நம்மளுக்கு புரியுது. அதனால தான் ஒரு கண்ணாடி அறை இருக்குது. இப்போ பார்க்குறோமே நம்ம கோயிலில் நீங்கள் போத்தாக்க அந்த கண்ணாடி மாளிகையில் கண்ணாடி அறையை போகிறோம் இல்லையா? பயணம் சயன மந்திரம்னாக்கா படுக்கிற இடம். கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு சாமி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த படுக்கையில் எடுத்துகிட்டு போயிட்டு பாலில் கொடுத்துட்டு பாலை நைவேத்தியம் பண்ணிட்டு கதை சாப்பிடுவாங்க. என்ன இருக்கும்? அதுக்குள்ள நிறைய கண்ணாடிகள் இருக்கும். நடுவில் அந்த ஊஞ்சலில் அந்த தாயாரையோ இல்லாட்டி பெருமாளியோ இல்லாட்டி சிவபெருமானி யாரோ நம்ம அந்த சாமி அங்கே உள்ள வச்சு நம்ம கதை சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ கண்ணாடி அறையில் நிறைய கண்ணாடிகள் இருக்கு. சரி, அந்த அந்த கண்ணாடி அறைகளில் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஒரு ஆள் சுத்தம் பண்ணுற ஆள் அந்த கண்ணாடி அறையை சுத்தம் பண்ணிட்டு அந்த கதவை வந்து கொஞ்சம் ஓரமாக சாத்திட்டு, முழுசாக சாத்தலை, ஓரமாக சாத்திட்டு பண்ணிட்டார். அது என்னாச்சுனாக்கா ஒரு நாய் உள்ள போந்துச்சு கண்ணாடி அறைக்குள்ள. நாய் உள்ள போந்தோடனே என்ன தெரியும் நாய்க்கு? ஒரு 50 கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கலாம்.
50 நாய்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. எங்க எப்படி இருக்கும் ஒரு நாய்க்கு 50 நாய்கள் தெரிஞ்சாக்க? நம்மளாம் பார்த்துருப்போம். நம்ம தெருவுலலாம் ஆப்ஷன நாய்கள் இருக்கும். அந்த தெருவில் இருக்கிற நாய்கள் தவிர வேற எந்த நாயாவது தெருக்குள்ள வந்தது அவ்வளோதான், பயங்கரமா விரட்டி விரட்டி அடிக்கும். கடிச்சு கடிச்சு விரட்டி அடிக்க நாளை அந்த வாழை முறுக்கிட்டு ஓட வேண்டியதாக இருக்கும். பார்த்தீங்களா? சகிக்காது. அந்த தெருவில் இருக்கிற நாய்கள் அந்த தெருவில் தான் இருக்கும், அதுக்கு மிஞ்சி வராது. இப்போ இந்த நாய் உள்ள போச்சு, அதுக்கு ஒரு 50 நாய் தெரியுது. 50 நாய் எப்படி இருக்கும்? உடனே அது கோவம் வந்து ஓய் பயங்கர கோவம் வந்துச்சு. கோவம் வந்த உடனே அது குறைக்க ஆரம்பிச்சது. போ போ போ. இன்னும் இருந்திருக்க 50 நாய்கள் குறைக்க ஆரம்பிச்சது. தாங்க முடியல அதுக்கு. என்ன 50 நாய்கள் குறைக்கிறது அப்படின்ட்டு இன்னும் அதிகமா குறைக்க ஆரம்பிச்சது. 50 நாய்கள் திருப்பி குரல் வருது, மறுகுரல் வருது, அங்கிருந்து 50 வாட்டி அதிகமா வருது. இது இன்னும் தாங்க முடியல, குறைச்சு கடைசியில கத்தி 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 போ போ போன்னு கத்தி. எவ்வளவு சமயம் கத்துவது? தனக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்கோ, தனக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ, உடம்புல எவ்வளோ சக்தி இருக்கோ அந்த அளவு கத்தி 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 கத்தி. ஏன்னா 50 வாட்டி அது திருப்பி வருது, அது தாங்க முடியல. கத்தி 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 செத்துருச்சுங்க, அவ்வளோதாங்க. அதுதான் நடக்கும், வேற என்ன பண்ண முடியும்? செத்துருச்சு. சரி, கொஞ்சமாக ஆன பிறகு இந்த க்ளீன் பண்ணுற ஆள் வந்தார். கோயிலில் அந்த அறை க்ளீன் பண்ணுற ஆள் வந்தார். என்ன அது நாய் செத்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை தூக்கி வெளில கலாச்சிட்டு விசி அடிச்சுட்டு திருப்பி கொஞ்சம் அந்த நாய் செத்து இருக்கு இல்லையா, அது அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு திருப்பி போயிட்டார். கோயிலுக்குள்ளே எப்படிங்க நாய்களை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு? வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால திருப்பி அந்த கதவை கொஞ்சம் ஓரமாக சாத்திட்டு போயிட்டார். அது என்னமோ வந்துடுச்சு, கோயிலுக்குள்ள நாய் வந்துடுச்சு, அவ்வளோதான், போயிட்டார். கொஞ்சமான பிறகு இன்னொரு நாய் வந்திருக்கு உள்ள. எனக்கு கதவை திறந்தா இருக்குல்ல, இன்னொரு நாய் உள்ள வந்திருக்கு. அந்த நாய் என்ன பண்ணிச்சு? அதுக்கும் 50 நாய் தெரியுது. அது என்ன பண்ணிச்சு அந்த நாய்? உடனே ரொம்ப சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சது. இப்போ 50 நாய்கள் விளையாட ஆரம்பிச்சது. அது 2 கால் தூக்கிச்சு மேல டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சது. 50 நாய்கள் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சது. இன்னும் சந்தோஷமாயிடுச்சு அதுக்கு, ரொம்ப சந்தோஷமா அற்புதமா 50 நாய்களோட விளையாடி உறவாடி ஊஞ்சலாடி ரொம்ப அற்புதமா அது மகிழ்ச்சியோட அது வெளில வந்துடுச்சுங்க. பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? ஸோ எதுக்கு நான் இந்த உதாரணத்தை நான் எதுக்கு சொன்னேன்னாக்க, முதல் நாய் என்ன பார்த்துருக்கு? துவேஷத்தை, அதாவது கோபத்தை அது காட்டியிருக்கு. இரண்டாவது நாய் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை காட்டியிருக்கு. மாஸ்டர்ஸ், இந்த உலகம் ஒரு கண்ணாடி அறை. இந்த கண்ணாடி அறையில் நீங்க எதை காட்டுறீங்களோ, எதை கொடுக்குறீங்களோ, அதுதான் உங்களுக்கு 50 பங்கு இல்லை 100 பங்கு திரும்பி வரும். உங்களுக்கு என்ன இருக்கா தான் காட்ட முடியும் இல்லையா? இல்லாத காட்ட முடியாது. ஸோ முதல் நாய் கோபத்தையும் துவேஷத்தையும் வெறியும் காட்டியிருக்கு, அதுதான் 50 வாட்டி திரும்பி வந்திருக்கு. இரண்டாவது நாய் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் காட்டியிருக்கு, அதுதான் திரும்பி வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஸோ நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த உலகம் ஒரு கண்ணாடி அறை. நம்ம இந்த உலகத்தில் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு எவ்வளவோ பங்கா. 50 நான் சொல்லியிருக்கேன், 50 பங்கா 100 பங்கா 10 பங்கா வரும், நம்மளுக்கா திருப்பி வரும். ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் இந்த உலகத்தில் திருப்பி வரும். நீங்கள் மகிழ்ச்சியை கொடுத்தீங்க, மகிழ்ச்சியை பெறுவீங்க. நீங்கள் துவேஷத்தையும் அப்புறம் அந்த கோபத்தையும் நீங்கள் காட்டினீங்க, அதுதான் நீங்கள் உலகம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். ஸோ நம்ம முடிவு பண்ணிக்கணும், நம்ம எந்த நாயாக இருப்போன்ட்டு. முதல் நாயாக இருந்தீங்க எல்லாமே கஷ்டம்தான். இரண்டாவது நாயாக இருந்தும் நாயம் சொல்ல நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கோபத்தை காட்டுறது அதிகமாக.
நான் சொன்னேன் இல்லையா, தெருநாய்கள். அந்த வேறு நாய் வந்தால் சகிக்க முடியாது, அதனுடைய சகவாசமே சகிக்க முடியாது, இன்னொரு நாயோட சகவாசம் சகிக்க முடியாது. நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கும். காம குரோத லோக மோகம் அந்த மாதிரி வருது இல்லையா இந்த உலகத்தில். நம்ம 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 மனிதர்களோட நபர்களோட இந்த நிலைமைகளோட நம்ம என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோம். அதான் சொல்லியிருக்கேன், சமாதி நம்ம சொல்லியிருக்கேன் இல்லையா, காம குரோத லோக மோகம் அந்த மாசரிங்கள்ல வரும். அப்போ சமாதி நிலைமை நம்ம இருக்கணும். நீங்கள் கோபத்தை காட்டினீங்க 100 பங்கு அதிகம் உங்களுக்கு வரும் இந்த உலகத்துலேருந்து. ஸோ மாஸ்டர்ஸ், நம்ம இந்த உலகத்தில் எப்படி நடமானன்ற புத்தியை நல்லபடியா முடிவெடுக்கிற புத்தி இருக்கிற தன்மையை நம்ம பெறுவோம் இந்த தியானம் பண்ணாக்க. அதுதான் யமம். ஓகே மாஸ்டர், இப்போ இந்த யமத்தில் சில விஷயங்கள் இருக்கு, அஹிம்சை இந்த மாதிரி. அதே மாதிரி அடுத்தது இது தானா வரும் ஆட்டோமேட்டிக்கா. இது எப்படி தானா வரும் அந்த விஷயத்தை நம்ம அடுத்த செக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வாழ்க்கை அதுக்கு தானே இருக்கு. எப்படி உலகத்தோட வாழணும், நியமம்னாக்க நம்ம எப்படி நம்மளோட வாழணும். நம்ம உங்களுக்கு இஷ்டத்துக்கு வாழ முடியாதுங்க. நான் பிறந்தாச்சு, நான் இஷ்டத்துக்கு வாழ்வேன், அதெல்லாம் முடியாது. உங்களோட நீங்கள் எப்படி வாழணுன்ட்டு சில விதிகள் இருக்கு. பத்தஞ்சலி சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை, மத்தியானம் சொல்லலை, அவர் சொல்றது தான். சரிங்களா? ஆனால் இதெல்லாம் நம்மளால கடைப்பிடிக்க முடியல. அதனால தான் நம்ம யமத்தை லாஸ்ட்ல வச்சிருக்கோம், ஆசனத்தில் வந்திருக்கோம். ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி நன்மைக்கு வந்தாக்க யமனியமாக தானா வந்துடுறது. ஸோ நியமம்ன்றது நம்மளோட எப்படி இருக்கணும், யமம்ன்றது நம்ம உலகத்தோட எப்படி இருக்கணும். இது ரெண்டுமே தெரிஞ்சாக்க அப்புறம் எப்படிங்க நீங்கள் எவ்வளோ அற்புதமாக வாழ முடியும். ஸோ இந்த ஞானம் நம்மளுக்கு தானா வரும் ஆசனத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கனாக்க. ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி நிலைமைக்கு வந்தாக்க. ஏற்கனவே சமாதி நிலைமைக்கு வந்துட்டீங்க பாருங்க. ஸோ இதில் இருக்கிற யமத்தில் இருக்கிற விஷயங்கள், நியமத்தில் இருக்கிற விஷயங்கள் என்னன்றது நம்ம அடுத்த செக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி தானாக வர்றது சமாதி நிலைமைக்கு வந்த பிறகு அந்த விஷயங்களை நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த பதஞ்சலி அஷ்டாங்க மார்க்கத்தை நம்ம பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கத்துடைய வருஷ கிரமத்து பிரகாரம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதோட நான் இன்னைக்கு இதை நிறுத்துறேன். அடுத்த செக்ஷனில் நம்ம மிச்ச விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், தேங்க்யூ.